நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அற்புதம். நான் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரை சேர்ந்த ஸ்ரீரம்யா. பகவத் தர்மத்தில் நுழைந்ததிலிருந்து புனித சத்தியலோக ஹோமங்கள் உட்பட அனைத்து பகவத் தர்மா நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்பதில் நான் உண்மையிலேயே பாக்கியசாலியாக உணர்கிறேன். கோவிட் தொற்றுநோய் காலத்தில் எனக்கு H1B பணி வீசா இருந்த போதிலும் நீண்ட ஊரடங்கு மற்றும் தூதரக மூடுதலின் காரணமாக அமெரிக்காவிற்கு பயணிக்க முடியவில்லை. அதே நேரத்தில் என் அம்மா கடுமையான உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொண்டார். இது நிலைமையை இன்னும் சவாலானதாக மாற்றியது. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக ஆசிர்வாதத்தின் மூலம் சகஸ்ரநாம ஹோமத்தில் பங்கேற்ற பிறகு எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாற்றம் தொடங்கியது. என் தாயின் உடல்நிலை கணிசமாக மேம்படத் தொடங்கியது. மேலும் எனக்கு 25 நாட்கள் மட்டுமே வீசா இருந்த போதிலும் அமெரிக்காவுக்கு திரும்பி செல்லும் எதிர்பாராத வாய்ப்பையும் பெற்றேன். நான் வேலைக்கு சேர்ந்த சிறிது நேரத்திலேயே தெய்வீக அருளால் எனது H1B வீசா நீட்டிப்பு பிரீமியம் செயலாக்கத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்டது. நான் மீண்டும் பணியை சீராக தொடங்க முடிந்தது. மேலும் 6 மாதங்களுக்குள் எனது நிறுவனமான TCSல் இருந்து பதவி உயர்வு கடிதம் கிடைத்தது. மேலும் எனது சம்பளம் மாதத்திற்கு ரூபாய் 5.5 லட்சமாக உயர்த்தப்பட்டது. 2024ஆம் ஆண்டில் என் அம்மா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய ஒரு கடுமையான உடல்நல பிரச்சனையை சந்தித்தார். இதன் விளைவாக நான் விடுமுறை எடுத்துக்கொண்டு அவர் குணமடையும் போது அவருக்கு ஆதரவாகவும் பராமரிக்கவும் இந்தியாவுக்கு சென்றேன். நான் வேலையிலிருந்து விடுமுறையில் இருந்தபோது எனது நிறுவனமும் வாடிக்கையாளர் அமைப்பும் மந்த நிலையை கடந்து கொண்டிருந்தது. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக ஆசிர்வாதத்தால் என் தாயார் முழுமையாக குணமடைந்தார். மேலும் நான் வேலையில் எனது பதவியை தக்க வைத்துக் கொண்டு எந்த இடையூறும் இல்லாமல் மீண்டும் பணியை தொடங்க முடிந்தது. எனது பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் பரம கருணை, ரக்ஷண கவசம் மற்றும் தெய்வீக இருப்பிற்கு நான் மிகவும் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன்.